பேசிக்கலாம், நீதிபதி பேசிட்டு எல்லாம் 1000 பண்ணலாம். சொல்லலாம். நீங்க இன்னைக்கு இவரு சொல்றதுதான் ஃபைனல்னு கிடையாது. அவர் கருத்து தான் தெரிவிக்கிறாரு. தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரோடைய ஆன்டிசிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் செய்யப்படுது. என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் பிரிலிமினரியா இருக்கிறப்பயே நீ அதுல அக்யூஸ்ட் கிடையாது, நீ எந்த தப்பும் செய்யலன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது லெவலுக்கு போயிருந்துச்சுன்னா பரவாயில்ல, இவங்க எதுவும் செய்யலன்னு நான் சொல்லலாம். இப்ப நாளைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல அதுவே ஒரு கேவலமான செயலா நான் பாக்குறேன். நிர்மல்குமாரும் சரி, புஷி ஆனந்தும் சரி, மற்ற எல்லா இடத்துலயும் முன்னாடி உங்களுடைய முகத்தை வந்து காட்டிக்கிறவங்க, கரூர் மாவட்டத்தில வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது நான் இல்ல, அது இன்சார்ஜ் நான் இல்ல, அது வந்து மதியழகன் தான், மாவட்ட தலைவர் தான், அவர் தான் கைது பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எங்க கிட்ட ஏன் வரீங்க அப்படிங்கிறதே தப்பு. ஒரு கமிஷனர் ஆபீஸ்க்கும் ஒரு எஸ்பி ஆபீஸ்க்கும் 100 கார்ல லெட்டர் பேட வந்து தூக்கிட்டு போய் எஸ்பி கிட்ட போய் பர்மிஷன் வாங்குறது புஷி ஆனந்த். டைரக்டா 1 to 1 ஆபீசருங்க கான்டாக்ட் வர்றது புஷி ஆனந்த். நீங்க தான் அங்க மெயின் கண்ட்ரோலருங்கிறப்ப மாவட்ட தலைவர்கள்ட்ட போய் அவங்க கேட்க மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஃபேஸ் பண்ணுங்க தைரியமா. ஏன் உங்கள் தொண்டர்கள்ட்ட அந்த ஒரு இது இல்ல? வெறும் பதவி அதிகாரம், பின்னாடி 100 பேர் சுத்தி நாளைக்கு உங்க பின்னாடி இருக்கிறான், புஷி ஆனந்த் காலில் விழுறான், புஷி ஆனந்த் வராருன்னா விஜய்க்கு வர மாதிரி 100 கார் வர்றதுங்கிறப்பெல்லாம் இனிக்குதா? பிரச்சனை வரப்ப ஏன் ஓடுறீங்க? நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு தாவேகா கட்சியில் மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவரும் ஏடிஎம்கே, அவர் இல்லாத கட்சி கிடையாது. அவர் ஏடிஎம்கேல இருந்திருக்காரு, பிஜேபியில இருந்தார், திரும்பி ஏடிஎம்கேல இருந்தார், நடுவில் தேமுதிகல இருந்தாரு, திரும்பி ஏடிஎம்கே வந்தாரு, இப்ப தாவேகால இருக்காரு. ஏதோ ஒரு வகையில எல்லா அரசியல் கட்சியிலும் பயணிச்சவர் தானே நீங்க. ஏன் உங்களுக்கு அந்த கட்சியில நிக்கிறது?